Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான 3 டிசைன் வந்து நம்ம பார்க்க போறோம். and நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 டிஃபரண்டான டிசைன் பார்க்க போறோம். சோ அதுக்கு மேட்சிங்கா வந்து நான் ஸ்லீவ் டிசைன்மே ரெடி பண்ணியிருக்கேன். சோ அதையுமே நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. and first blouse போலாம். blouseல வந்து நார்மலா வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனிங்ல வந்து ஃபுல்லாவே நீங்க neck line மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்лауஸோட முன்பகுதி அடியில வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. ஃபுல்லா வச்சிட்டு நமக்கு அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஃபுல்லா நீங்க ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு உள்ள இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா சோ அத வந்து நம்ம ப்лауஸ்க்கு பின்னாடி வச்சு நல்ல ஒரு பிரஸ்ஸிங் கொடுத்துருங்க. பிரஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் தையல் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். உங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிசைன் எதுவுமே புரியலை, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி தரணும் அப்படின்னா எல்லா வீடியோவுமே வந்து எல்லா ப்லவுஸுமே வந்து நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவாக. நம்ம சேனலில் செக் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் நெக்லைன் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்லவுஸில் வந்து 2 சைடுமே ஆர்ம் ஹோல் பார்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லா வந்து லைனிங் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ப்லவுஸோட பீஸ் இருக்கு இல்லையா சோ அத வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கார்னர்லயே வந்து நீங்க ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. ரொம்ப டிஃபரண்டான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் இன்னைக்கு இருக்கிற மூணுமே. அண்ட் டிஃபரண்டான ஒரு ஜோனலும் கூட. ஒன்னொன்னு வந்து மூணுமே வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கும். மூணுமே வந்து வேற ஜோனல்ல இருக்கிற ஒரு டிசைன் தான் அது. அண்ட் மூணுமே வந்து பட்டு சாரீஸ்க்கு ரொம்ப சூட் ஆகும். ஃபுல்லா வந்து நமக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்லைன் ஃபுல்லாவே நான் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பைப்பிங்க்கு வந்து கான்ட்ராஸ்டான கலர்ல வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிரீன் கலர் தான். கிரீன்ல வந்து நமக்கு saree ஃபுல்லாவே வந்து நமக்கு அந்த கிரீன் கலர் தான் கொடுத்திருக்காங்க. ராமர் கிரீன் சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி நான் பைப்பிங்க்கு கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாம நமக்கு அந்த பைப்பிங் ரொம்ப நீட்டா கிடைக்கும். அதே மாதிரியே வந்து நம்ம அந்த பைப்பிங் வைக்கும்போது கீழ அந்த கட்டிங் கொடுத்திருக்கோம் இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டா வந்து வளைச்சு நீங்க அந்த பைப்பிங் கொண்டு போனீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுக்கும். கரெக்ட்டா வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபுல்லா அந்த பீஸ் எல்லாமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த தையல் போட்டதுக்கு அப்புறம் கரெக்ட்டா அந்த பைப்பிங் குரிய பீஸ் வந்து உள்ள எடுத்து விட்டுருங்க. அந்த உள்ள எடுத்து விட்டுட்டு நீங்க கார்னர்லயே தையல் போட்டுட்டே வாங்க. நார்மலா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போதே பாத்தீங்கனாலே தெரியும் அதோட ஃபினிஷிங் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஒரு நீட்டான கிளாத்ல வந்து நீங்க பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல வந்து நீங்க நல்ல எந்த அளவுக்கு கிராஸ் எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சுருக்கம் இல்லாம இருக்கும் கிளாத். ஃபுல்லா நம்ம நெக்லைன் ஃபுல்லாவே நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் சென்டர்ல வந்து ஒரு டை போ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சோ அதுக்கு வந்து நான் லைனிங்ல தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கிளாத். சோ அந்த கிளாத் வந்து நீங்க அப்படியே லைனிங் கிளாத்தை வந்து நமக்கு எந்த கலர்ல டிசைன் வேணுமோ அந்த கிளாத் அடியில வச்சுக்கோங்க. அடியில வச்சிட்டு மேலே இருக்க கார்னர் பீஸ் மட்டும் லைட்டா வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஃபுல்லா நீங்க ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பீஸ் லைனிங் கிளாத் கொடுத்திருக்கோம் இல்லையா அத வந்து ஃபுல்லா உள்ள திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஃபுல்லா கார்னர்லயே வந்து நீங்க ஒரு தையல் போட்டுட்டே வாங்க. இந்த பீஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு நெக்லைனோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3.5 இன்ச் கொடுத்துருக்காங்க இல்லை 3 இன்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நீங்கள் உள்ளே எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த ப்லவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அது நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் மேலே இருக்கிற பீஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற பீஸ் மட்டும் லைட்டாக மடித்து நான் ஒரு கார்னர்லேயே தையல் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். அண்ட் லேஸ் ஒர்க் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்ல ஒரு காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். காப்பர் கலர் லேஸ் வந்து நல்லா கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக 2 கார்னர்லையுமே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க.
மேலே வந்து எந்த சைடு திருப்பி நீங்கள் லேஸ் வச்சுருக்கீங்களோ அதே சைட்லேயே வந்து கீழே இருக்கிற பீஸையுமே ஃபுல்லாக வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் சென்டரில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் அடுத்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி 2 கார்னர்லேயுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓவரால் வந்து நம்ம இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து இதுக்கு மேலேயே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணணும். சேம் டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் தையல் போட ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துருங்க. ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையலுமே வெளியே தெரியாது. சேம் டைம் வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இதே டிசைனே வந்து நீங்கள் நிறைய கேன்வாஸ் எல்லாமே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா வந்து. ஸோ இன்றைக்கி நான் வந்து கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல, அதில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம உள்ளே இருக்கிற பீஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் லேயர், அதாவது நெக்கோட வெளிப்பகுதியில் வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு டிசைன் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிசைன் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ரோஸ் கலரில், ஸோ அந்த கலரில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாரீ கலர்லேயுமே வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டபுள் கலராக இருக்க போது. ஸோ 2 கலர்லேயுமே நான் கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்ல ஒரு 3 இன்ச் அகலத்தில் வந்து இந்த கிளாத்தை நல்ல நீளமான பீஸாக எடுத்திருக்கேன். எனக்கு கிடைச்ச வரைக்கும் அந்த பீஸ் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு 2-3 பீஸாக நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் 2மே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, கெட்ட பக்கம் 2மே வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த டிசைன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ப்ளீட்டட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளீட்டட் கொடுக்கும்போது நீங்கள் 1/3 தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 5 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு நெக்லைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 15 இன்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து லென்த்தான கிளாத்து தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 1/4 இன்ச் ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து இந்த சைடுமே வந்து 1/4 இன்ச்சில் நான் ஃபுல்லாகவே தையல் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோஸ் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் கரெக்டாக 3 இன்ச்சஸில் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து ஓரலாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் விட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லூப் எடுப்போம் இல்லையா, ஸோ அதே பேட்டர்ன்லேயே வந்து இந்த பீஸை ஃபுல்லாகவே வந்து உள்ளே விட்டு நான் வெளியே எடுத்திருக்கேன். பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்ல பக்கம் எல்லாமே வெளியே வர்ற மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸ் எடுத்து விட்டுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நான் ப்ளீட்ஸ் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து என்னை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 சைடுமே வந்து பாதி பாதியாக எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து நீங்கள் உங்களை பார்த்த மாதிரி ஒரு ப்ளீட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்லேயே வந்து இந்த டிசைன் ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இதில் ஜாயிண்ட் எல்லாம் போட்டோம், நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அசிங்கமாக தெரியும். ஏன்னா வந்து இதில் பிசுறு எதுவுமே இல்லாமல் எல்லா பீஸுமே வந்து நம்மளுக்கு உள்ளே போகிற மாதிரி தான் அதில் செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ணும்போது அந்த பிசுறு எல்லாமே வெளியே தெரியும். ஸோ அது வந்து ஃபினிஷிங்காக தெரியாது உங்களுக்கு. அண்ட் இதில் யூஸ் பண்ண கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நான் ஒரு சுடி ஸ்டிச் பண்ணியிருந்ததில் பேண்ட் கிளாத் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் அந்த டிசைனுக்கு நான் அதை எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு பீஸ் வந்து மேலே இருக்கிற ரோஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே தனியாக வந்து எனக்கு ஒரு கிளாத்தாக தான் கிடச்சிது. ஸோ அதையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2மே வந்து நான் வெளியே வாங்கலை. அண்ட் இந்த சாரீக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருந்தது 2 கலர்ஸுமே. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியே ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாக 2 சைடுமே நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டே வந்தாச்சு. அந்த
கிளாத் எல்லாமே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ண கிளாத்தை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸோட நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபுல்லாகவே சென்டரில் வந்து தையல் போட்டுகிட்டே வர போகிறோம். அண்ட் லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அதில் சென்டரில் நான் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மட்டும் ரெடி பண்ணியிருப்பேன். அதோடு நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் பேட்டர்னுக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 இன்ச்சஸில் தான் நான் அந்த சதுரமான பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸ் வந்து ஒரு 5 பீஸ் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ரெடி பண்ண பீஸை வந்து முக்கோண ஷேப்பில் நான் மடித்து ஃபுல்லாகவே நான் தையல் போட்டிருக்கேன். அண்ட் தையல் போட்ட பீஸை வந்து கரெக்டாக அந்த ஹோல் தெரியும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் விரல் விட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்க கிளாத்தையும் சென்டரில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் எல்லா பீஸுமே நான் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரோப் எடுத்திருக்கேன். ரோப் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா நான் ரோஸ் கலரில் தான் எடுத்திருக்கேன். ரோப் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம டசல்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே நான் சிங்கிள் லேயராக ஒரு டசல் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் சென்டரில் நம்மளுக்கு அந்த போ மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃப்ளார் பேட்டர்ன் வச்சு நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நம்மளோட கஸ்டமரே வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு 2-3 டிசைன் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் நான் வந்து ஒரே மாதிரி டிசைன் வந்து நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக அதே டிசைனே அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வீடியோஸ் வந்து நான் அதில் எடுக்கலை. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. அண்ட் இதிலேயே வந்து நான் என்ன கலர் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரே கலர் மாதிரி இருந்தது. க்ரே அண்ட் மெரூனில் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ அண்ட் க்ரீனில் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சென்டரில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் ஃப்ளார் வச்சதுக்கப்புறம் அதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட டிசைனு. அண்ட் இது ஸ்லீவ் நம்மளுக்கு சென்டரில் நம்மளுக்கு அந்த போ ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் ஸ்லீவில் வச்சு அப்படியே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓவரால் வந்து இதில் ஃபுல்லாகவே நான் சென்டரில் பீடு வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ளார் இருக்க பேட்டர்ன்லேயுமே வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோனர் கொடுத்துருக்கேன் சென்டரில். பட் ஆனால் ஸ்லீவ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது உங்களுக்கு. அண்ட் இதுதான் சாரீ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு க்ரீன் வித் ரோஸ் கலர் காம்பினேஷன் தான். அண்ட் ஃபுல்லாக உள்ள ஜரீஸாக இருந்தது. கண்டிப்பாக அதை ஃபால்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் தான் நான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இதில் வந்து நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கில் வந்து நான் அதை ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட முன்பகுதி நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து நம்மளுக்கு லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து நான் ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் நெக்லைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நார்மலாக வந்து வரைஞ்சிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். வரைஞ்சிட்டு அதில் கீழே வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த கிளாத் வந்து மேலே வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு லைனிங் பீஸ் வச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து அந்த கார்னரில் இருக்கிற பீஸ் எல்லாமே செட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தையல் கொடுத்துக்கோங்க. நெக்லைன் வந்து கீழே நார்மலாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி பண்ணாமல் அந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடையில இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் நீங்கள் திருப்புற போது உங்களுக்கு அந்த கார்னர் எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நல்லா அந்த கிளாத்தை வந்து லாஸ்ட் வரைக்குமே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த டிசைன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் கீழே இருக்க அந்த லோட்டஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம லேசர் கொடுக்கறதுனால அந்த லேஸோட பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபுல் கவர்டாக இருக்கிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் அதோட ஸ்பெஷலே. அண்ட் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.
அண்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த நெக்லைனில் இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல கார்னர்லேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்லீவில் வந்து நல்ல ஒரு டைமண்ட் கட் கொடுத்துருப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் ஆனால் ஸ்லீவில் வந்து அந்த கட்டிங் கொடுத்துருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஹெவியாக தான் டிசைன் பண்ணணும், ஹெவியான பேட்டர்ன் கொடுக்கணும், நிறைய பீட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணாலுமே ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சைடில் ஆம் ஹோலும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் பீஸையுமே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம லேசருக்கு தான் கொடுக்க போகிறோம். அண்ட் லேஸ் ஒர்க் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேக் சைடில் லைனிங்கில் தான் வந்து ஃபுல்லாக அந்த லோட்டஸ் பேட்டர்ன் வந்து நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் லேஸ் வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரண்ட்லேயும் தெரியும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த லேசர் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து அந்த ஷேப்புமே வந்து உங்களுக்கு மாறாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் அதோட அச்சு அப்படியே தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு மேலே வந்து தான் நம்ம இப்போ லேசர் கொடுக்க போகிறோம். அண்ட் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம டிசைன் வைக்கிற மாதிரிலாம் எதுவும் லேஸ் எடுக்காமல் ரொம்ப ப்ளைனான லேஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக இருக்க பெட்டல்ஸில் கார்னரில் மட்டும் இந்த பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சைடுமே வந்து கார்னரில் மட்டும் அந்த பீஸ் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த பீஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஃபினிஷ் பண்ணுறதும் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வந்து இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்த பெட்டல்ஸ்லேயுமே வந்து இதே மாதிரி நான் லேசர் கொடுக்க போகிறேன். அண்ட் லேசர் கொடுக்கும்போது நான் அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டர் வரும்போது லைட்டாக வந்து நான் மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ப்ளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த கார்னர் வரும்போது அந்த ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த கீழே வரைக்குமே வந்து ஒரே லென்த்தாக வர்ற மாதிரி அந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பீஸு, ஸோ அதில் இருக்கிற அந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த கேப்புமே தெரியாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஃபுல்லாக வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஆனால் அந்த பீஸையுமே வந்து அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து இதில் 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்டோன் வந்து நம்ம கட் பண்ணி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து லேசர் கொடுக்குற மாதிரி பார்த்துருங்க. அந்த லேஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரியான லேஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன மாதிரியான பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோன்றதை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நார்மலாக வந்து நீங்கள் டிசைன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டிசைனரில் வந்து லேஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ப்ளைன் லேஸ் தான் வச்சுருக்கோம். லேஸ் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி கீழே வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து நம்ம 2 ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்லைன்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வந்து கீழே இந்த லோட்டஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி இன்னொரு நெக்லைன் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வர போகிறோம்.
அண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த கீழே அந்த பிசுறு அந்த பீஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுற மாதிரி ஒரே லேயராக வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். அண்ட் சென்டரில் அந்த கார்னர்லேயுமே வந்து அந்த பீஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் ஃபுல்லாகவே தையல் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் டபுள் லேயருக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு லேயருமே நான் அதில் வச்சு நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேன். அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக இதில் வேலை எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த லேஸ்க்கும் அந்த ப்ளவுஸோட அந்த பேட்டர்னுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பர்டிகுலராக எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ளவுஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு டெய்லருக்குமே வந்து வேலை சீக்கிரம் முடியணுன்றது தான் கான்செப்டாகவே இருக்கும். ஸோ அதில் வேலை முடிகிறதுன்றதை தாண்டி நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுமே வந்து அந்த டைமிங்குள்ளே ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் எனக்கு இது. ஒவ்வொரு டிசைனுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியுமே வந்து மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைம் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னை பொறுத்து. பட் இதோட பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சீக்கிரமே வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் 2 லேயருமே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் 2 கார்னர்லேயுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் 2 சைடுமே நான் டாட்டும் பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அண்ட் ஸ்லீவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டரில் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம லைனிங் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னில் வந்து நான் அதை வரைஞ்சிட்டு லைனிங் பீஸ் வந்து நான் மேலே வச்சுருக்கேன். அடியில் வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ப்ளவுஸ் பீஸ் வச்சுட்டு அந்த கார்னரில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோப் வச்சு நான் ஃபுல்லாகவே 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ரீசனுமே இது தான். ஏன்னா வந்து நிறையா ஷாப்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து அந்த ஃபினிஷிங்க்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸில் வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே நான் வந்து அந்த த்ரெட்டு வச்சு ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டு கார்னர்லேயே வந்து நான் தையல் கொடுத்துட்டே வரேன். அண்ட் அந்த ரோப் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைனிங் வச்சு ஃபுல்லாக தையல் போடும்போதே அந்த ரோப்பையுமே வந்து உள்ளே வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அதோட பீஸுமே வந்து எந்த இடத்துலையுமே தெரியாது, நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து அந்த ரோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸையுமே வந்து 2 இடத்துலையும் ஒன்றா வச்சு ஃபுல்லாகவே நான் ஒரு தையல் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கிளாத் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த கட்டிங்க்கு இடையில வச்சுருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 2 பீஸையுமே கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு சென்டரில் ஒரு பெரிய பீடு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிசைனை. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நமக்கு பேக் நெக்கில் வச்சுருந்தோம் இல்லையா லேஸ் பீஸு, ஸோ அதே தான் நம்மளுக்கு ஸ்லீவ்லேயும் வச்சு ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக நான் மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 4 கார்னர்லேயுமே வந்து கரெக்டாக அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸ் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து 2 கார்னர்லையுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
கீழே வந்து இந்த ரோப்லேயுமே வந்து நார்மலான ஒரு டசல்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த ரோப் ஃபிட்டிங்கிறது. எனக்கு வந்து அது வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதையுமே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் நெக்கும் நமக்கு ஸ்லீவும் வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கீழே அந்த லோட்டஸ் பேட்டர்ன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே வந்து சின்னதாக ஒரு லேயர் மாதிரி நான் கோல்டன் கலரில் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நான் ஒரு பீடு கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து 2 பீடு கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் கேப் ஜாஸ்தி இருந்ததுனால நான் 2 பீடு கொடுத்துருக்கேன். அண்ட் சாரீ இதுதான். சாரீக்கு மேட்சிங்காக அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த கீழே ஒரு ஃபெதர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸோட முன்பகுதி அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வைக்கிற கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே தான் வந்து நான் லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். ஃபுல்லாக லைனிங் பீஸ்க்கு மேலே வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு தையல் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக தையல் கொடுத்ததுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் மட்டும் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் மேலேயே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்னர்லேயே நெக் பீஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடும் கூட. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி கார்னர்லேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டிசைன் வைக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நான் வெளியே எடுத்து விட்டுட்டு எப்பவும் போல் நான் ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்லேயுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் பீஸுமே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த டிசைன் வைக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நெக்லைனில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நான் பின் பண்ணிவிட்டு ஓரளவு வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைனில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஓரளவு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் ஆம்ஹோல் சைட்லேயுமே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக் பீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத் வச்சு நம்ம கீழே வந்து ஒரு ஃபெதர் மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேன்வாஸை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த கிளாத்துக்கு மேலே வச்சு ஓரளவு வந்து ஒரு தையல் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நான் வந்து வேணான்னு சொன்னதுக்கு ரீசன் இது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப லீனாக இருக்கும் அந்த கேன்வாஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்பிங் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பீஸுமே வந்து நான் ஃபுல்லாக க்ராஸ் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் நம்ம அந்த
பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா நெக்லைனில், ஸோ அதில் இருந்த பீஸை மட்டும் நான் வச்சு ஃபுல்லாகவே நான் கிராஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்தது எல்லாமே 1 பை 1 ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைன் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீலேருந்து நிறைய கிளாத் கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு வந்து நீங்கள் மினிமமாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அதுலேயுமே வந்து கிளாத் எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு கிளாத்து ஜாஸ்தியும் கட் பண்ணக்கூடாது. சேம் டைம் வந்து ஒவ்வொரு கலர் வந்து நம்மளுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஸோ சாரியில் இருக்கிற கலர்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிற கலர்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு டிசைன் வைக்கிற கிளாத் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ சப்போஸ் கிடைக்கிது அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வாங்கி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நடக்கிற காரியமே கிடையாது. பட் ஆனால் நடக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து சாரியில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கட் பண்ணாலுமே அதுக்குள்ளேயே நீங்கள் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சாரீ கிளாத் பேலன்ஸ் இருக்கிறதோ இல்லை பேண்ட்டு கிளாத் பேலன்ஸ் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா நெக்லைனில் கட் பண்ண கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலோ ஸோ அந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தாலுமே வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி கலர் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய கலர்ஸ் வந்து எனக்கு சாரியில் இருந்தோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சுடிஸ் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். எனக்கு இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த கேன்வாஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருந்தது ஃபுல்லாகவே வச்சு கார்னர்லேயே நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு அதை ஒரு பைப்பிங் மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டிசைன் வச்ச கிளாத்துக்கு மேலே வந்து லேசர் கொடுத்துருக்கேன். லேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்ல கார்னர்லேயே வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. 2 கார்னர்லேயுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பர்டிகுலராக இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டைமில் நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து இதே கலரில் வந்து சாரீஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக லேசருக்கு வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நம்ம அப்படியே கீழே வச்சு ஃபுல்லாகவே நம்ம தையல் கொடுக்க போகிறோம். அதுவுமே வந்து நல்ல கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அண்ட் 2 பீஸுமே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற பேட்டர்னில் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேன்வாஸில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ அந்த பீஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அடியில் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வைக்கிற கிளாத்தும் அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அந்த லைனிங் கிளாத்துமே வச்சுருக்கேன். லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருக்கேன். ஃபுல்லாக வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு ஃபுல்லாக நீங்கள் திருப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கீழே இருக்கிற பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து நார்மலாக கட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கமாக வரும். ஸோ அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து சின்னதாக ஒரு பெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிளில் வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குமே வந்து சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். அண்ட் டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பைப்பிங்லையாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி காமிச்சா தான் உங்களுக்கு அந்த டிசைனோட என்ன மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கோன்றதே வந்து நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக தெரிய வரும். ஸோ அதனால் ஒன்று நீங்கள் வந்து பீட்டில் ஹைலைட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா லேஸ் கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பைப்பிங்லையாவது ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன்லேயுமே வந்து ஃபுல்லாக நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். பைப்பிங்க்கு வந்து நான் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். ப்ளைனான கலர் சூஸ் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது அது.
கீழே வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஜரியோட நல்ல டிசைனோட கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது ப்ளவுஸு. பட் ஆனால் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டிசைன் வைக்கணும். ஸோ அந்த டிசைனை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டாக தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு கீழே டிசைன் இருக்கனால ப்ளைன் கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் அன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நெக்லைன் வந்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாஃப் சர்க்கிளில் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். லேஸ் வந்து நம்ம ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதையுமே சென்டரில் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணதுக்கப்புறம் நல்ல கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதோட ஸ்லீவுமே வந்து ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து சென்டரில் 2 ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டே, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்க ஹாஃப் சர்க்கிள் மாதிரியே ஸ்லீவ்லேயுமே கட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸு. கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்லீவில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுருக்கேன் நான். சேம் தான் நமக்கு பேக் நெக்கில் வச்சுருந்த அதே ஸ்டோன் தான் ஸ்லீவ்லேயுமே வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து 3மே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.